ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஹுட்ஸ்ல நிறைய டிராவலிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில எங்களோட ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில நடந்துச்சு. சோ அததான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ துபாய் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு பிளேஸ், சூப்பரான பிளேஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே அங்க இருக்கும். பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் சைட் சீயிங் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து அங்க போயிருப்பாங்க, விளாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி துபாயில ஒரு ரைடு ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தீம் பார்க்ல நம்ம வந்து நிறைய ரைட்ஸ் எல்லாம் போயிருப்போம். அதுக்கே பயங்கரமா ஊனெல்லாம் கத்துவோம். ஆனா துபாயில பாத்தீங்கன்னா பாலைவனத்துல சஃபாரி ரைடு ஒன்னு இருக்கு. சோ அதை நாங்க போயிட்டு என்ஜாய் பண்ணோம். இப்ப அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். சோ என்ன அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ சஃபாரி ரைடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கார்ல ஒரு பிளேஸ்ல இருந்து நம்மள வந்து கூட்டிட்டு போவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலைவனம் தான், மணல் பகுதிகள் மட்டும்தான் இருக்குமே. அதுவுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கும், ஈவனா இருக்காது. ரொம்பவே வந்து த்ரில்லிங்கா இருக்கும் அதுல வந்து டிரைவ் பண்றதுக்கே. அதுல நாங்க வந்து சஃபாரி ரைட் போனோம். பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல இருந்து மணலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிட்டு எங்களை வந்து ஒரு சில பிளேசஸ் எல்லாம் பார்க்க சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் விசிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சோ அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா 4 வீல்ல இருந்து ஏரை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது ஏரை லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ரொம்ப ஃபுல்லா இருக்கு போல, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சோம். திரும்பவும் நாங்களே ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஆஃப் ஏர்லயே வந்துட்டு மணல் பகுதியில ஃபுல்லா வந்துட்டு ரைடு எல்லாம் போனாங்க. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல எல்லாம் பயங்கரமா ஏறி அந்த எட்ஜில எல்லாம் போயிட்டு நிறுத்திருப்பாங்க. அந்த ரைடே வந்து பார்க்கும்போது அந்த கார் இப்படி அப்படியே கவிழ்ந்து போற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்கும், அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப கேஷுவலா ஓட்டுவாங்க, நம்மள பயமுறுத்துற மாதிரியே ஓட்டுவாங்க. ஆனா ஜாலியா இருக்கும். சோ பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ரைடு அப்படின்னா இந்த சஃபாரி ரைட சொல்லலாம். அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் வந்து இந்த ஏர் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னன்னா தார் ரோட்ல இருந்து மணல்குள்ள போகிறப்போ ஏர் வந்து கம்மியா இருந்தாதான் அந்த வீல் வந்து ஸ்கிட் ஆகாம இருக்கும், ஸ்லிப் ஆகாம இருக்கும். அதனால வந்துட்டு நாங்க ஏரை வந்து அங்க கம்மியா தான் கொண்டு போவோம். அப்பதான் அந்த ரைடு வந்து செம்ம த்ரில்லிங்கா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இது எல்லாத்தையுமே நாங்க வந்து வீடியோவா ஷேர் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மணல்ல அந்த வீல்ல அவங்க எப்படி வந்து டிரைவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அங்க உள்ள டிரைவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷேக் மாதிரி அழகா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஷேக் தான் அவங்க எல்லாமே. சோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங்லயே வந்து இருந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரைடு போகும்போது சாங், அது என்ன மொழி என்ன லிரிக் எதுவுமே நமக்கு தெரியாது. பட் அந்த ரைடு கூட அந்த சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணாம இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ரிப்பா இருந்துச்சு. பாலைவனத்துல உள்ள போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்க நாம விளையாடலாம், சறுக்கலாம். மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையில ஒட்டவே ஒட்டாது, பயங்கர ட்ரையா தான் இருக்கும். சுத்தி முத்தி பார்க்கும்போது வெறும் மணல் பகுதியா மட்டும்தான் இருக்கும். நிறைய கார்ஸ் அந்த மாதிரி வந்து ரைட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் ஓவர் டேக் பண்றது, இடிக்கிற மாதிரி போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டு ஸ்டாப் பண்றது, உடனே உள்ள இருக்கவங்க எல்லாம் வந்து பயங்கரமா கத்துவாங்க, ஐயோ இடிச்சுக்க போகுதோ அப்படின்ற மாதிரி எல்லாம். சோ அவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்குமே தெரியும். சோ நாங்க வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பா அதை வந்து வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரைடெல்லாம் முடிச்சிட்டு நாங்க ரோடுக்கு வந்தோம். ரோடுக்கு வர்றதுக்கு முன்னாடி திடீர்னு காரை ஸ்டாப் பண்ணி காருக்குள்ள இருந்து ஒரு மிஷின் எடுத்துட்டு 4 வீல்லயுமே பாத்தீங்கன்னா ஏரை ஃபுல் பண்ணிருந்தாங்க. சோ மணலுக்குள்ள போகும்போது ஏர் கம்மியா இருக்கணும், அது மட்டும் இல்லாம ரோட்ல ஓட்டும் போது ஏர் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கார்லயே ஒரு மிஷினை வச்சு காருக்குள்ள இருந்து ஏர் எடுத்து
அந்த 4 வீல்லயுமே வந்து ஃபுல் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலா நம்ம வந்து கார்ல வந்து 2 வீல் டிரைவ் இருக்கும், 4 வீல் டிரைவ் இருக்கும். அவங்க வந்து பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த வீல வந்துட்டு அவங்க அப்படியே ரேஸ் பண்ணும்போது அந்த மணல்லாம் அப்படியே மேல பறந்து அப்படியே சினிமா சாங்ஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் ரைடு இது வரைக்கும் நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து துபாயில இதை வந்துட்டு என்ஜாய் பண்ணிருந்தோம். இது தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேக்கடியில மூணாறுல இருக்கு. அங்க வந்து ஹில்ஸ் மேல வந்து இந்த மாதிரி ஜீப் ரைடு எல்லாம் போவாங்க. பட் இங்க வந்து சஃபாரி ரைடுன்றது பயங்கர ஃபேமஸா இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். நீங்க துபாய் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சஃபாரி ரைட என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தீம் பார்க்ல போயிட்டு நிறைய ரைட்ஸ் எல்லாம் விளையாடி இருப்போம். அதெல்லாம் முக்கியமான ஒரு ரைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர். இப்படி போயிட்டு இப்படி இறங்கும் திடீர்னு வந்து நம்மள அப்படியே தலைகீழ கவுத்து விடுற மாதிரி எல்லாம் வரும். அதே மாதிரி தான் இந்த ரைடுமே இருக்கு. பட் இது வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்றாங்க, எட்ஜ்ல ஸ்டாப் பண்றாங்க. அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. அப்படியே கத்தி 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 நமக்கு வந்து த்ரோட் எல்லாம் பயங்கர ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தது. அதுலயும் அந்த மணல் பரப்பு பிளஸ் அந்த டிரைவ், அந்த சாங், இது எல்லாமே சேர்ந்து வேற லெவல்ல வந்து நாங்க என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி நிறைய டிராவல் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஷா.